சிறப்பாக இந்த தேர்தே பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை தத்துவங்கள் நாங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் என்னதை செய்தோம் என்ற எல்லா தத்துவங்களையும் இருக்கிறது. தேர்தே 4 சிந்தைகளை பாருங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 கூட்டாட்டங்களை குறிக்கிறது. அது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சைவ நாட்பாதங்களை குறிக்கிறது. அப்படி எல்லாவற்றையும் குறித்திருக்கின்ற தேரிலே அங்கே கட்டப்படுகின்ற கொடி கீழே பாருங்கள். அங்கே அழகாக சரஸ்வதியை குறிக்கிறது. ஓடி குளத்த ஓடி புண்ணியம் தருகின்ற இந்த இடத்திலே பக்த அடியவர்கள் எல்லோரும் ஆண் அடியவர்கள் ஒரு மரங்காகவும் பெண் அடியவர்கள் ஒரு மரங்காகவும் சேர்ந்து அங்கே தேரை எடுக்கின்றார்கள். தேர் அற்புதமாக ஆனந்தமயமாக நம்பெருமாற்றுடைய இந்த அழகான சன்னிதானத்திலே அழகாக ஆடி ஆடி அசைந்து வருகின்ற திருவர்கள் இந்த காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு பகிர்ந்து மண்ணில் பிறந்தால் பொருள் பயன் மதிசூடும் அன்னதா தமை ஆக அணித்தாள் என்று அழகாக எல்லா இடங்களிலும் இருக்கின்ற தாய் இன்னைக்கு எல்லோருக்கும் வாழ்க்கையிலே ஒளிபேட்டை தருவதற்காக சகல பொருள்களையும் தருவதற்காக தாய் வருகின்றார்கள். பூத்தவளே குமரம் 14 பூத்தவளம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்ணனுக்கு மூத்தவளே மூவா மூத்து கிளையவளே ஆத்தவளே உன்னையன்றே கற்றுவோர் தெய்வம் வந்திப்பதை என்று எல்லோரும் போற்றுவத தாயகை ஆடி ஆடி அசைந்து மனோன்மணி அம்பியை தேடிலே ஆர்வம் அழகாக வருகின்ற திருக்காட்சியெல்லாம் இன்றைக்கு வடவர் ஆட்சியிலே வாழ்கின்ற சைவத்தவர் பக்த அடியவர்கள் எல்லோரும் கடல் 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 எல்லோரும் திரளாக வந்திருக்கின்றார்கள். பிறவி பெருங்கடல் நீந்தவா நீந்தவா இறைவனாடி சேராதார்கள் அடல் போல உனக்கெல்லாம் அருள் தருகின்ற தாய் இருக்கின்றார்கள். பெற்றதாய் மறந்தாலும் பிள்ளையை பெற்றதாய் மறந்தாலும் உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மூடிய நெஞ்சகம் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் மறந்தாலும் கண்ணின் திணப்பது மறந்தாலும் நற்ற தவத்தை ஓடுவேன் நான் நமசி வாயத்தை மறவேன் என்று இந்த நமசி வாயத்திற்கெல்லாம் துணையாக எங்கும் விழாவில் இருக்கின்ற தாயுடைய திருவருள் காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அழகான பெருமாட்டுடைய வசந்த மண்டல பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று பெருமாட்டி தேனிலே ஆர்வமித்து வருகின்ற திரு காட்சிகள் எல்லாம் நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வர முடியாத பக்த அடியவர்கள் எல்லோரும் மயிலை கந்தன் பக்தி யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் பெருமாட்டுடைய அந்த காட்சிகளை நீங்கள் வீட்டிலே இருந்து காணக்கூடியதாக இருக்கலாம். அந்த மேலான நல்லவர்கள் தருகின்ற தாய் எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறார். இந்த ஆலய சூழலை பாருங்கள். ஆலய வழிவீதியிலே ஆலமரம், அரசமரம், வெறுப்பமரம், இருப்பமரம் இவ்வொன்று என்று சொல்லுகின்ற எல்லா இலக்கியங்களில் கொஞ்சிருந்த மரங்கள் எல்லாம் ஆலய வழிவீதியிலே சூழ்ந்திருக்கின்றன. பெருமாட்டுடைய ஆலயத்திற்கு முன்னர் பாருங்கள், பெரிய கடல் போல அங்கே ஆற்றி நீர் காட்சி அடைகின்றன. இப்படி மேலான தத்துவத்தை எல்லாம் உணர்த்திருந்த நாராயணி நான்முகி நடுதாம்பிகை அவருக்கு சொல்லுகின்ற பெருமாட்டி இந்த வகையிலே அழகாக திருவருள் நிறைந்த காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். பெருமாட்டி இந்த உலகத்திலே கலியுக நாதரியாக உமாவதியாக கௌமாரியாக லலிதாம்பிகையாக சரஸ்வதியாக லட்சுமியாக பத்திர காளியாக தன்னை நாடி வருகின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் நல்ல அருள் சுரக்கின்ற பெருமாட்டுடைய அந்த அற்புதமான திருவருள் காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்டு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆத்தாளை எங்கள் அபிராம வெற்றியை அன்றெல்லாம் பூத்தாளை பாதுகாப்பு நிறத்தாளை புவியடைந்த ஆத்தாளை ஐம்புல பாசாம் உதவும் அருந்த வகை சேர்த்தாளை முக்கண்ணியை
தொழுவாக்குள் தீங்கில்லை என்று எமக்கெல்லாம் தீங்கெல்லாம் நீக்குகின்ற தாயங்கே அழகாக வடக்கு பிராவன் நோக்கி அதிர்ந்து நடக்கின்றார்கள். அந்த அழகான